அனைவருக்கும் வணக்கம். இது மணக்கேணி. குரூப் 2 தேர்வு முடிந்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிருக்கு. நம்ம இந்த கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் கீ வரட்டும் அப்படின்னு நம்ம பார்த்துட்ருந்தோம். அதன் பிறகு இந்த தேர்வை பற்றி நிறைய விஷயங்களை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால தான் கொஞ்சம் லேட்டாக வந்து இந்த வீடியோ வந்து நான் போடுறேன். கடந்த குரூப் 2 அப்படின்றது மிகப்பெரிய ஒரு அளவில் பலனை வந்து எல்லாத்துக்கும் தேர்வர்களுக்கு வந்து தந்ததை நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 5000 பணியிடங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும். அதனுடைய அடிப்படையில் அந்த ப்ராசஸ் எல்லாம் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு மேலாக வெகு நாட்களாக நீடித்து பல்வேறு மன உளைச்சலுக்கு ஆளாகி அந்த தேர்வு முடிவுகளை வந்து வெளியிட்டு நல்லபடியாக போஸ்டிங் போட்டு முடிச்சிருக்கிறாங்க. கடந்த ஜூன் மாதம் முழுக்க அந்த ஜூன் மாதம் முழுக்க அந்த கவுன்சிலிங் வந்து கலந்தாய்வுகள் வந்து நடந்தது எல்லாத்துக்குமே தெரியும். அதில் நம்ம தொடர்ந்து அந்த குரூப் 2 சம்மந்தமான எல்லா தகவல்களையும் நம்ம ஒவ்வொரு கட்டத்துலேயும் வந்து வழங்கிட்டு வந்துகிட்டே இருந்தோம். முதல்நிலை தேர்வாகட்டும், முதன்மை தேர்வாகட்டும், அதன் பிறகு நடந்த அந்த கலந்தாய்வாகட்டும், முக்கியமாக பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து கட் ஆஃப் வந்து எப்படி அமையும் அப்படின்ற முதற்கொண்டு எல்லா விஷயங்களையும் நம்ம தேர்வர்களோட நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம். அந்த வகையில் இந்த தேர்வை பற்றி, இந்த தேர்வுகளுக்கு முன்னாடியோ, இப்போ நடந்த அந்த தேர்வை பற்றி முன்னாடியோ அல்லது அதன் பிறகு முடிந்த பிற்பாடோ எந்த அவசரமும் இல்லாமல் சரி மெதுவாக எல்லா தகவல்களையும் உள்வாங்கிக்கிட்டு இந்த கவர்மெண்ட் விடை குறிப்புகள் வந்த பின்னாடி நம்ம வீடியோ போடலாம் அப்படின்ற காரணத்துக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனுடைய அடிப்படையில் நிறைய முன்னாடி இந்த விடை குறிப்புகள் வருவதற்கு முன்பு நிறைய தனியாரினுடைய அந்த விடை குறிப்புகளில் நிறைய வேரியேஷன்ஸ் வந்து இருந்தது, நிறைய வேறுபாடுகள் இருந்தது. ஒவ்வொரு விடை குறிப்புகள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 கொஷின் 9 கொஷின் வந்து வித்தியாசப்பட்டதை நம்ம பார்த்தோம். உண்மையாகவே சொல்லணுன்னா அஃபீஷியல் கீ, கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் கீ வந்த பிறகு தான் ஒவ்வொருத்தரினுடைய மதிப்பெண்களும் வந்து பார்த்திங்கன்னா சரியாக வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். கிட்டத்தட்ட மேக்ஸிமம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பரவலாக வந்து மதிப்பெண்கள் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. இதுலேயும் கூட கிட்டத்தட்ட ஒரு 7லேருந்து 8 கொஷின் வரைக்கும் நம்ம வந்து முறையிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஒரு 7 கொஷின் புத்தகத்தினுடைய அந்த இதோடைய சாட்சிகளோடைய வந்து நம்ம அங்கங்கே அந்த குழுக்களில் வந்து பதிவிட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். நிறைய கொஷின்ஸ் வந்து அதில் வந்து இருக்குது. ஸோ அது முறையிடுங்க. செப்டம்பர் 30 வரைக்கும் நமக்கு வந்து நேரம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ எப்படி இந்த கட் ஆஃப் எல்லாம் அமைய போகுது, முதன்மை தேர்வுக்கு நம்ம எப்படி வந்து தயாராகணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து நான் உங்கள் கூட தற்போது நான் பகிர்ந்துக்க போகிறேன். முதல்ல இந்த கட் ஆஃப் வந்து நான் சொல்கிறேன். 150+ எடுத்திருந்தாவே நிச்சயமாக நல்ல முறையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முதன்மை தேர்வு 2 தேர்வுகளையுமே வந்து எழுதலாம். குரூப் 2வையும் குரூப் 2வியவையும் 2யுமே வந்து நீங்கள் எழுதுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கிறத நம்ம பார்க்கணும். இங்கே நார்மலைசேஷன் வந்து கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். இதை வந்து நம்ம ஆரம்பத்திலிருந்து சொல்லிகிட்ருக்குறோம். தமிழ் வழி மாணவர்களுக்கு, அரசு பள்ளி மாணவர்களுக்கு, இங்கே தமிழ்நாட்டில் ஜென்ரல் தமிழ், பொது தமிழ் வந்து எழுதினவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அநீதி இழைக்கப்பட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பத்திலிருந்து பேசிட்டு வரோம். போன குரூப் 2வில் நான் கடுமையாகவே வந்து பேசியிருந்தேன். ஏன் அப்படின்னும் போது அந்த முதன்மை தேர்வை வந்து தமிழ் வழியில் எழுதின, குறிப்பாக தமிழ் வழியில் எழுதின யாருக்குமே மதிப்பெண்கள் வழங்கலை அப்படின்றது தான் வந்து உண்மை. கிட்டத்தட்ட 150 160 மதிப்பெண்கள் கூட வந்திருக்க வேண்டிய ஒரு அவுட்ஸ்டாண்டிங், ஒரு மாநில அளவில் வந்து ரேங்க் வரக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் கூட ரொம்ப பின்தங்கிய ஒரு 120 125 மதிப்பெண்கள் 130 மதிப்பெண்கள்லாம் எடுத்து பணி வாய்ப்பு கிடைக்காம போன எத்தனையோ பேர் வந்து என்னுடைய அந்த சர்க்கிள்லேயே வந்து நான் பார்த்துருக்குறேன். எத்தனையோ பேர் எங்கிட்ட தனிப்பட்ட முறையில் வந்து என்னுடைய வீடியோவுக்கு அப்புறம், அந்த தமிழ் வழி மாணவர்களுக்கு சாதகமான வீடியோவுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து எங்கிட்ட தொடர்பு கொண்டு பேசினாங்க, அவர்களுடைய ஆதங்கத்தை வந்து தெரிவித்தாங்க. அது மிகப்பெரிய அநீதி. இது வந்து கிட்டத்தட்ட எத்தனையோ ஆண்டுகள் வந்து இந்த அநீதி வந்து தமிழ் வழி மாணவர்களுக்கு வந்து நிகழ்ந்துட்டு வர்றது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயமாக இருக்குது. டிஎன்பிசி திருத்திக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போயும் மிகப்பெரிய ஒரு ஆப்பா சொருகி வச்சுருக்கிறாங்க தமிழ் வழி மாணவர்களுக்கு. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட அந்த மென்டாலிட்டி பாருங்கள். ஒரு குரூப் 4 தேர்வில் ஜென்ரல் தமிழ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் பொதுவாக்கிட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்தினால தமிழ் வழி மாணவர்களுக்கு குரூப் 4 அப்படின்ற மாதிரியும், குரூப் 2 அப்படின்றது வந்து ஆங்கில வழி மாணவர்களுக்கானது அப்படின்ற மாதிரியும் இவங்க கொண்டு போகிறது சரியான ஒரு நடைமுறையாக தெரியல.
பொதுவாகவே ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து அவ்வளோ நல்ல நேரடியான கேள்விகளாக வந்து இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்போவே சொல்லிட்டு வராங்க. ஆனால் பொதுத்தமிழ் அட்டன் பண்ண பொதுத்தமிழில் வந்து எழுதின தமிழ் வழி மாணவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுக்கிறாங்க. அந்த கேள்விகள் வந்து பாதிக்கு மேற்பட்ட கொஷின்கள் வந்து பழைய புத்தகத்தில் இருந்தது. கிட்டத்தட்ட 2012 அந்த சிலபஸில் வந்து இருந்து கூட நிறைய கொஷின்ஸ் வந்து பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா நான் அந்த காலகட்டத்தை தான் நான் படிச்சுட்டு இருந்தேன். நான் நேரடியாகவே எனக்கே கூட சில கொஷின்ஸ் வந்து தெரிஞ்சார் போல் தான் வந்து இருந்தது. நானும் அந்த தேர்வை வந்து சும்மா எழுதி பார்த்தேன் நான். ஸோ வீடியோவெல்லாம் நம்ம போடுறோம். இந்த தேர்வினுடைய அந்த நுணுக்கங்கள் எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சால் முழுமையாக வந்து நம்ம போடலாம். ஃபீல்டில் அந்த களம் அப்படின்றது வந்து நமக்கு தெளிவாக தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த தேர்வுக்கு நானும் முறையாக அப்ளை பண்ணி நான் வந்து எழுதினது. உண்மையாகவே மிகப்பெரிய ஒரு கடினமான ஒரு இதாக தான் வந்து இருந்தது. பொதுத்தமிழ் நான் படிச்சுட்டு போய் தான் வந்து எழுதினேன். அதனுடைய அடிப்படையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய அநீதி வந்து இழைக்கப்பட்டிருக்குது தமிழ் வழி மாணவர்களுக்கு. நான் முன்ன சொன்ன மாதிரி கேள்விகள்லாம் பாதிக்கும் மேற்பட்ட கேள்விகள் வந்து பழைய புத்தகங்களில் இடம்பெற்றிருந்தது. இப்போ புதிய சிலபஸில் வந்து பாதிக்கும் மேற்பட்ட கேள்விகள் வந்து இடம்பெற்றது. எல்லா கேள்விகளும் வந்து நேரடியான கேள்விகளாக இல்லாமல் சுற்றி வளைச்சி பெரிய அளவில் உள்ள எங்கேயோ ஒரு இதில் பதுக்கி வச்சா போல் அந்த கேள்விகளுடைய தரம் வந்து இருந்தது. உண்மையே ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். ஜென்ரல் அதுக்கு மேலே. ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் நார்மலைசேஷன் வந்து பண்ணணும் அப்படின்றது அனைத்து தேர்வுகளினுடைய கோரிக்கையாக வந்து இருக்குது. முன்னாடி இது ஒன்றும் புதியதல்ல. நார்மலைசேஷன் பண்ணுறது வந்து புதியதல்ல. இப்போ இந்த நடந்த பிஜிடிஆர்பி கூட 2021 2022 நினைக்கிறேன். அந்த பிஜிடிஆர்பி அப்படின்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான அந்த தேர்வில் இந்த நார்மலைசேஷன் வந்து நடந்திருக்கு. அதில் பல்வேறு செஷன்ஸில் வந்து அந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து இப்போ மேக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலை எழுதுனாங்க, மதியம் எழுதுனாங்க, அடுத்த நாள் காலை எழுதுனாங்க, அதுக்கு அடுத்த நாள் மதியம் எழுதுனாங்க. ஸோ கணினி வழி தேர்வு அப்படின்றதுனால கணினியினுடைய பற்றாக்குறையின் காரணமாக நிறைய செஷன்ஸ் வந்து எழுதினாங்க. அதில் ஒரு சில செஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேள்விகள் வந்து ரொம்ப எளிமையாக வந்து இருந்ததாக சொன்னாங்க. ஒரு சில செஷன்ஸ் வந்து கடினமாக இருந்ததாக சொன்னாங்க. ஸோ நார்மலைசேஷன் அவங்க பண்ணாங்க. அதே போல் டிஎன்பிஎஸ்சி பண்ணிட்டு போகிறதுல வந்து என்ன ஒரு இது இருக்குது, அதுக்கான அந்த ஃபார்முலா வந்து தனியாகவே இருக்குது. அதை வந்து போட்டு நீங்கள் பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள். தேர்வர்களினுடைய வேண்டுகோளும் அதுதான். இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கேள்விகளாக கேட்கணும் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். சரி, விஷயத்துக்கு வரேன். போன முறையே ஒரு பெரிய அநீதி, இந்த முறையும் ஒரு அநீதி வந்து இழைக்கப்பட்டிருப்பது இது நியாயமே கிடையாது அப்படின்றது தான் எங்களினுடைய வருத்தமும் வேதனையும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொன்னோன்னா, கடந்த குரூப் 2 தேர்வில் தமிழ் வழி மாணவர்கள் குறிப்பாக பிஎஸ்டிஎம் வைத்திருப்பவர்கள், தமிழ் வழியில் படிக்கிறது வேறு, தமிழ் வழியில் எழுதுனது வேறு, தமிழ் வழி சான்று வைத்திருப்பவர்கள், தமிழ் வழி சான்று வைத்திருந்து பெரிய அளவில் வந்து பலனடைஞ்சிருந்ததை வந்து நான் முன்னாடியே கணிச்சு சொல்லியிருந்தேன். குரூப் 2 தேர்வு வந்து கலந்தாய்வு தொடங்குவதற்கு முன்பே இவ்வளவு மதிப்பெண்களில் கிடைக்கும் அப்படின்னு நான் சரியாக வந்து கணிச்சிருந்தேன். நிறைய பிஎஸ்டிஎம் வைத்திருந்த தமிழ் வழி மாணவர்கள் வந்து நிறைய பேர் என்னோட நெருக்கமாக இருந்தாங்க. நான் கலந்தாய்வுக்கும் வந்து போயிருந்தேன். கலந்தாய்வுக்கு தொடர்ந்து போயிட்டுருந்தேன். என்னால் முடிந்த வழிகாட்டுதலை அவர்களுக்கு கலந்தாய்வு அந்த களத்தில் வந்து நான் கொடுத்துட்ருந்தேன். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக தமிழ் வழி வைத்திருப்பவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையாக அந்த தேர்வு வந்து அமைந்தது. இந்த தேர்வும் கட்டாயமாக உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையாக வந்து அமையும் அப்படின்றதில் மாற்று கருத்து இல்லை. போன முறை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட குரூப் 2A வந்து பார்த்திங்கன்னா 147 மதிப்பெண்களுக்கு வந்து எல்லா கேட்டகரியும் வந்து முடிஞ்சிருந்தது. 147, நான் சொல்கிறது முதன்மை தேர்வுக்கு 147க்கு எல்லா கேட்டகரியிலையுமே வந்து முடிஞ்சிருந்தது ஆல்மோஸ்ட்டு. எஸ்சி மட்டும் ஒரு மதிப்பெண்கள் வந்து குறைவாக 146க்கு கிடச்சிது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் அப்போவே நான் கணிச்சேன். நான் பிஎஸ்டிஎம் தொடங்கவே இல்லை, தொடங்குனது. ஆனால் பீக்கில் தொடங்காத போதே நான் சொல்லியிருந்தேன். நான் நிச்சயமாக அது 130 வரைக்குமே கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் கேட்டு பாருங்கள், 130 மதிப்பெண்கள் எடுத்த அத்தனை தமிழ் வழி மாணவர்களும் வந்து இன்றைக்கி வந்து பணியில் இருக்காங்க. ஒரு பள்ளிக்கல்வித்துறையில் இருக்காங்க, ஒரு மருத்துவம் மற்றும் ஊரக நலத்துறையில் வந்து இருக்கிறாங்க, ஒரு கருவூலத்துறையில் வந்து இருக்கிறாங்க, நிறைய துறைகளில் வந்து சமூக நலனில் வந்து இருக்கிறாங்க, குழந்தைகள் பாதுகாப்பில் வந்து இருக்கிறாங்க, காவல்துறையில் இருக்கிறாங்க, சிறைத்துறையில் இருக்கிறாங்க. அப்படி மிகப்பெரிய ஒரு பலனை வந்து அடைஞ்சிருக்கிறாங்க. அந்த 20% இடஒதுக்கீடு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு 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 அரண் அப்படின்னு தான் சொல்லுவேன் அரசு பள்ளி மாணவர்களுக்கு. ஸோ இந்த தேர்விலையும் நிச்சயமாக நான் அந்த கட் ஆஃபை வந்து சரியாக வந்து நான் கணிப்பேன், சரியாக வந்து கணிச்சு நான் சொல்ல காத்திருக்கிறேன். தமிழ் வழி மாணவர்களுக்கு நிச்சயமாக என்னால் முடிந்த அத்தனை வழிகாட்டுதலையும் நான் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்றத முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நான் சொல்கிறது
கட் ஆஃப் குரூப் 2 மெயின்ஸ் குரூப் 2 ஏவுக்கு வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா நிச்சயமாக 150 எடுத்த அத்தனை பேருமே எல்லா கேட்டகரியிலையும் அந்த எஸ்சி இல்லை எஸ்சி ஆல்மோஸ்ட் வந்து எம்பிசி பிசிக்கு வந்து பக்கத்தில் வந்துடுறாங்க இப்போ. ஸோ எஸ்டி அண்டு பிசிஎம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மதிப்பெண்கள் இல்லைனா 10 மதிப்பெண்கள் குறைச்சிக்கோங்க. பிசியை விட எஸ்டி வந்து ஒரு 10 மதிப்பெண்கள் வந்து குறைச்சிக்கோங்க. எஸ்டி வந்து ஒரு 140+ இருந்தாவே நீங்கள் வந்து மெயின்ஸ் அட்டன் பண்ணலாம். குரூப் 2 மெயின்ஸு அட்டன் பண்ணலாம். 2A மெயின்ஸ் நான் சொல்லலை. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்டிஎம்க்கு வந்து மெயின்ஸ் நான் சொல்கிறேன். குரூப் 2 மெயின்ஸ் நான் சொல்கிறேன். பிஎஸ்டிஎம்க்கு இது அதிலிருந்து 15 மதிப்பெண்கள் நீங்கள் குறைச்சிக்கலாம். கிட்டத்தட்ட 150 அப்படின்னா 135 மதிப்பெண்களுக்கு நீங்கள் குரூப் 2 மெயின்ஸ் 2A கிடையாது, குரூப் 2 மெயின்ஸ் நீங்கள் கட்டாயமாக அட்டன் செய்ய உங்களால் முடியும் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். பாருங்கள், இது கம்பல்சரி நடக்க தான் போகுது. நீங்கள் நினைக்கலாம் போன முறையே வந்து 10,000 பேர் வந்து பிஎஸ்டிஎம் வந்து வச்சுருந்தோம், 10,000 பேரை வந்து அவங்க கூப்பிட்டுருந்தாங்க, ஆனால் வேலை கிடச்சது என்னமோ வெறும் 1000 பேருக்கு தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். மீதி 9,000 பேர் மனக்கட்டு படிச்சிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு தெரியுது. ஸோ காம்படிஷன் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு தெரியுது. ஆனால் அப்படி அல்ல. தமிழ் வழியில் ஜென்ரல் தமிழ் எடுத்து செய்த எல்லாத்துக்குமே கொஷின்ஸ் வந்து ரொம்ப டஃப்பு, ரொம்ப டஃப்பு. ஸோ நிச்சயமாக 135+ எடுத்திருந்தால் குரூப் 2 மெயின்ஸ் வந்து கட்டாயமாக எடுக்கலாம், நீங்கள் எழுதலாம். நீங்கள் அதுக்கான ப்ரெப்பரில் வந்து இறங்கிடுங்க. அடுத்து நம்ம வந்து குரூப் 2A மெயின்ஸ்க்கு வரலாம். குரூப் 2A மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா கேட்டகரியிலும் அதுலேருந்து 5 மார்க்கை குறைச்சிக்கோங்க. 145 மதிப்பெண்கள் எல்லா கேட்டகரியிலையும் இருக்கிறவங்க 145 மதிப்பெண்கள் எடுத்தவங்க நிச்சயமாக நீங்கள் வந்து குரூப் 2A மெயின்ஸ்க்கு வந்து தயாராகலாம். பிஎஸ்டிஎம்மை பொறுத்த வரைக்கும் குரூப் 2Aக்கு வந்து பார்த்திங்கன்னா 125லே தொடங்குங்க. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 125 மதிப்பெண்கள்லேயே தொடங்கும். இது வந்து உண்மை, இது நடக்க தான் போகுது. நீங்கள் கட்டாயமாக எழுத தான் போகிறீங்க. ஸோ மற்ற கேட்டகரி எல்லாம் விடோஸ், எக்ஸ் சர்வீஸ் இதுக்கெல்லாம் வந்து வரையறையே கிடையாதுங்க. எவ்வளோ கீழே போகுன்னெல்லாம் வந்து சொல்லவே முடியாதுங்க நம்மளால். பிசிஎம் வந்து 5 மதிப்பெண்கள் நான் சொன்னதிலிருந்து எல்லாத்துலேயும் 5 மதிப்பெண்கள் வந்து குறைச்சிக்கோங்க. எஸ்சி 10 மதிப்பெண்கள் வந்து எஸ்டி வந்து 10 மதிப்பெண்கள் குறைச்சிக்கோங்க. மற்ற இந்த ஸ்பெஷல் கேட்டகரி மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற விதவைகள், முன்னாள் இராணுவத்தினர் இவர்களெல்லாம் வந்து எவ்வளோ கீழே போகுமோ அவ்வளோ கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கடந்த முறையே வந்து அப்படி தான் இருந்தது. 100, 105, 110 இந்த மதிப்பெண்களுக்கெல்லாம் பணி வாய்ப்பு வந்து கிடச்சிருக்குது போன முறை. ரெவின்யூ எக்ஸ் சர்வீஸில் வந்து பார்த்திங்கன்னா ரெவின்யூ வந்து பார்த்திங்கன்னா 135, 136கெல்லாம் வந்து போன முறை கிடச்சிருக்குது. ஸோ எவ்வளோ கீழே போகும் அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது. ஆதரவற்ற விதவைகள் வந்து ஓரளவு 110 கிராஸ் பண்ணியிருந்தாவே அல்லது 115 அந்த மாதிரி கிராஸ் பண்ணியிருந்தாவே அவங்க வந்து ப்ரிலிம்ஸ் குரூப் 2A வந்து எழுதுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 120+ இருந்தால் மெயின்ஸ் குரூப் 2 எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் வந்து தகவல். நம்ம தொடர்ந்து இது சம்மந்தமான எல்லா வீடியோவும் வந்து போடுறதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோம். இணைந்திருங்கள் மணற்கேணியோடு. அனைவரும் அந்த நிச்சயமாக இன்னையிலிருந்தே தொடங்க ஆரம்பிங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இது அட்வைஸாக நீங்கள் பார்க்காதீங்க, அறிவுரையை பார்க்காதீங்க. உங்களது வந்து இந்த குரூப் 2A அல்லது குரூப் 2 மெயின்ஸ் இது பார்டரில் இருக்குது சார், 140 இருக்குது சார், 141 இருக்குது சார், எனக்கு கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் இந்த கீழே வந்து கமெண்டில் கேட்பீங்க அப்படின்றது எனக்கு தெரியும். நான் அது முன்கூட்டியே நான் சொல்லிடுறேன், ஒன்றும் கெட்டு போவதில்லை. நீங்களும் வந்து அந்த பார்டரில் இருக்கிற அத்தனை பேரும் குரூப் 2Aக்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க மெயின்ஸ்க்கு. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இனி வரும் ஆண்டுகளில் 2026 உங்களுக்கு சட்டமன்ற தேர்தல் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நிச்சயமாக இந்த அரசாங்கம் இந்த பிப்ரவரி, மார்ச் அல்லது ஏப்ரலுக்குள்ளாகவே இந்த ப்ராசஸை முடிச்சிருவாங்க. இந்த பணி நியமனத்தை நடத்தி முடிச்சிருவாங்க. பாருங்கள், ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பருக்குள்ளார வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதிலிருந்து 2 மாதங்கள் தான் மெயின்ஸு. ஸோ மார்ச் அல்லது ஏப்ரல் அல்லது மேக்குள்ளாக அந்த அரையாண்டுக்குள்ளாக எல்லா ப்ராசஸும் வந்து முடிச்சிருவாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரூப் 2 மீண்டும் வரப்போகுது, குரூப் 4 மீண்டும் வரப்போகுது. 2025 அந்த ஆண்டு திட்டத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மிகப்பெரிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இவங்க நிற்க மாட்டாங்க. இவர்களுடைய நோக்கம் தேர்வர்களை வந்து ஊக்குவிக்கணும் அப்படின்றத தாண்டி ஓட்டுக்கெல்லாம் மாற்றணும் அப்படின்னும் அரசு வந்து நினைக்கிது. அது அவர்களுடைய எண்ணம், அவர்களுடைய அந்த சுயநலம். அது ஒன்றும் தவறு இல்லை. ஏன்னா ஒவ்வொரு அரசாங்கமும் அப்படி தான் வந்து நினைக்குது. ஸோ இவர்களும் வந்து பெரிய ஒரு பணியிடங்களை வந்து காலி பணியிடங்களை வந்து அறிவிப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரிய வருது. ஸோ நீங்கள் வந்து படிங்க, மெயின்ஸ்க்கு வந்து படிக்க ஆரம்பிங்க. அந்த மெயின்ஸ் வந்து கட்டாயமாக
அடுத்த தேர்வுக்கு உதவும். இதில் வரலனாலே அடுத்த தேர்வுக்கு வந்து இந்த மெயின்ஸ் நீங்கள் படிக்கிறது வந்து உதவும். வாழ்த்துக்கள், அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வெறித்தனமாக தொடங்குங்க. மணற்கேணியோடு மறக்காமல் இணைந்திருங்க. எல்லா தகவலையும் நம்ம ஷேர் பண்ணலாம். குறிப்பாக பிஎஸ்டிஎம் வைத்திருக்கிற கேண்டிடேட்ஸ் மணற்கேணியோடு இணைந்திருங்கள். நன்றி.